குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக டேஸ்டியாக அதே மாதிரி டிஃபன் பாக்ஸ் வந்து காலியாக வரணும் அப்படின்னா அதுக்கான பெஸ்ட் ரெசிபி இது ஒன்று நான் சொல்லுவேன். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஏன்னா நம்ம தேங்காய் போட போகிறோம், அதனால் காஸ்ட்லி தான். இதுக்கு தேவையானது கடுகு, சீரகம், அது கூடவே வந்துட்டு முந்திரி பருப்பு ஒரு 10, அது கூடவே தேங்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் தேங்காய் வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன். அது கூட கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு நல்லா சூடாக வடித்த சாப்பாடை வந்து நான் நல்லா கொஞ்சம் ஆற வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா பொல பொலன்னு இருக்கும். நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பருப்பு, கடுகு எல்லாமே போட்டுக்கிட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா எல்லாமே கருகி போயிடும். இப்போ வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலை இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வந்து கிளறிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா அது வந்து கருகி போயிடும். முந்திரி வந்து சீக்கிரமாகவே கருகி போயிடும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நேரமாகவே இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும் இந்த சாப்பாட்டில். அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே கிறிஸ்பியானதுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. தேங்காய் சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி உப்பு எவ்வளோ போடுறோம், காரம் எவ்வளோ இருக்குன்றது தான் மெயின் விஷயமே. அது வந்து சொதப்பிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாயிடும். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கிளறி விட்டதுக்கப்புறம் நல்லா வந்து பச்சை வாசம், அந்த தேங்காவோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம வந்து சாப்பாடை கிளறிக்கலாம். எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து குக்கரில் சாப்பாடு வைக்கிறத விட இந்த மாதிரி வடித்து செய்கிறோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நம்ம ஹெல்தி கூட. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது இந்த மாதிரி உதிரியாக இருக்கும். ஆனால் குக்கரில் வச்சோம் அப்படின்னா வந்துட்டு கெட்டியாக ஆகிடும் அந்த சாப்பாடு. குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிட்டு வர மாட்டாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வடித்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போதே செம்மையாக இருந்தது. இது கூட கொத்தமல்லி இலை இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் சீரிஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் வந்து பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு இந்த தடவை தான் வந்துட்டு தேங்காய் ரைஸ் வந்து ட்ரை பண்ணி கொடுத்துருந்தேன். அவள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து நல்லா சாப்பிட்டா.